குமார்ண்ணா வணக்கங்க. இன்ன வரைக்கும் வாங்கினீங்க மாடு இப்போ எடுத்துக்கிறீங்க நல்ல ஒரு இப்போ மாடு 40 ரூபா சொன்னாங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடு முடப்பல்லுங்க. சரிங்க. மடிகாம்பு பூங்காம்புங்க. ஓகேண்ணா. நேரம் 4 லிட்டர் வருங்க. ஓகே. காட்டுக்காரருக்கு வாங்கி தருங்க, வளர்ப்புக்காரருக்கு வாங்கி தருங்க. மாடு வந்து நாளைக்கு சென்னை பேரில் ஒரு 70 ரூபாய்க்கு போகுங்க. இப்போ வந்து அவருக்கு வந்துங்க 31,500 வாங்கியிருக்கிறேங்க. 31,500 வாங்கியிருக்காங்க. ஓதியாட்டு மணிநேரம் 33, 34, 35 31 ரூபாய்க்கு முடிஞ்சு நிக்கலைங்க. 500 சேர்த்து சொல்லிங்க போட்டோங்க. இல்லை நாம் குறைச்சோம். அதுதான் நாளைக்கு இந்த மலைக்கு மாடு போகுங்க. மாட்டுக்காரர் வாங்கியிருக்கிற வந்து நம்பர் சொல்லிருங்க. கோனார்பட்டி போதும் மாடு. ஆனா கரை ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குறையாதுங்க. நேரம் 4 லிட்டர் குறையாது. ஆனா இல்லைங்க, கை கறவைங்க. நாளைக்கு பயிர் வச்சுன்னா என்ன எவ்வளவு பயிர் ஆயிடுச்சுன்னா ஒரு 70 ரூபாய் 75 ரூபாய்க்கு. அப்போ பால் எவ்வளவு எதிர்பார்க்கல? 75 ரூபாய்க்கு 10 லிட்டர் வருங்க. 10 லிட்டர் பக்கம் பார்க்கலாம். மடிக்கட்டு அருமையா இருக்குதாண்ணா? மடிக்கட்டு அருமையா இருக்கு. மடி 4 காம்பு பூங்காம்புங்க. மடிக்கட்டு இருக்கு பாருங்க. சந்தையில் மாடு மூக்கணத்தை பிடிக்காதே மாடு கறக்குங்க. சூப்பரான மாடு, அருமையான மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க. வேலை 31,500. 31,500. ஓகே ரைட். மாடு என்ன லைன் சொல்லுது? 55 ரூபா சொல்லுங்க. 55 ரூபாய். கண்ணு மாடாண்ணா? கண்ணு காலங்களே கிடாறீங்களா? காலக்கண்ணு. கண்ணு எப்போ ஓடிச்சு போட்டு? முந்தாள் போட்டுச்சு. எவ்வளோ எத்தனை பல் பண்ணா? பல்லு வந்துச்சுண்ணா 3 நேற்று பல்லு சேர்ந்துருச்சுங்கிறீங்க. ஓகே. பாலில் எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க? ஒரு 5 லிட்டர் எதிர்பார்க்கலாமா ஒரு நாளைக்கு? 5 லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எப்படின்னா இது கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன விலைன்னா கொடுக்கலாம்? நம்ம ஒரு 45 ரூபா வந்தால் 45 வரைக்கும் பார்க்கலாம். எந்த வரையும் மாறினது? 5 மாடு தான். 5 ரூபா தான். நம்ம ஊர் லோக்கலாக தான். ஓகே ரைட். நம்ம லோக்கலாக தான் இந்த ரேட்னா கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் கறக்கிற மாடு வேணும் நம்மகிட்ட கிடைக்குமாண்ணா? நம்ம ஊருங்கண்ணா அத்தனை கட்டூர் தானே. பேருங்க? திவாகர். ஓகே ரைட்ண்ணா. நம்ம வரணும். நம்ம ஃபோன் பண்ணலாமா? கான்டாக்ட் நம்பரு, ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 96 98 22 87 23 கட்டூர். அந்தியூர் பக்கத்தில் அத்தானிக்கு சென்டர் இல்லைங்களா? அந்தியூர் டு அத்தானிக்கில் சென்டரில் கட்டூர். அதை நேரில் பார்க்கலாமா? சந்தைக்காரங்க நேரில் பார்க்கலாம். நேர்லையும் பார்க்கலாம். நம்மள்ட்ட 24 மணி நேரம் ஒரு 10 மாடு 15 மாடு இருக்கும். சரிங்க. வேணுங்கிற வந்து நேர்லையும் பார்க்கலாம், சந்தைக்கு வந்தாலும் பார்க்கலாம். ஓகே ரைட். இந்த மாடு எதாவது அனுசரித்து கொடுத்தா என்ன ரேட்னா கொடுக்கலாங்க? ஒரு 45 கொடுத்துடலாங்க. ஓகே ரைட். வளர்ப்புக்கு எந்த மாடாண்ணா? சரி. மடிக்கட்டு அருமையாக இருக்குது இந்த மாடு. ஆமாங்க. மாடு வளர்ப்பு வாங்கினது தானே? ஆமாம். இன்னொருக்கு என்ன வாங்கினீங்க? 33. எப்படி பல்லால் எப்படிங்க? பல்லு 4 பல்லுங்க. 4 பல்லு. கண்ணுங்க சேடம் பண்ணிடலாண்ணா? செனதாங்க. ஒரு 3 மாதம் செனை. ஆமாம். பாலில் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னு சொல்லிக்கிறாங்க? ஏதாவது பால் காலையில் 4, சாயந்தரம் ஒரு 3:30. காலையில் ஒரு 4, சாயந்தரம் 3:30. ஒரு நாளைக்கு ஒரு 7 to 8 வரைக்கும் பார்க்கலாம்னு. ஓகேங்க. பல்லு வந்து இப்போ 4 பல்லு. ஆமாம். ஓகே ரைட். இன்னொரு இப்போ வத்தக்காரருக்கு அந்த அளவுக்கு பால் இருக்குது. நல்லா இன்னும் பயிராக வரும்போது இன்றைக்கி ஒரு 10 வரைக்கும் பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்க்கலாம். வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகிறீங்கன்னா? ஆமாம். எந்த ஊருக்குண்ணா? நான் இங்கே போனாச்சு. அண்ணா இது வந்து சிந்து மாடுங்களா இல்லை என்ன ரகம்? இது என்ன ரகம்? ஜெர்சி தான் சொன்னாங்க. ஜெர்சி. ஆமாம். பார்த்தா கிருவோட மூஞ்சி மாதிரிங்கண்ணா? இந்த கிரு மூஞ்சி மாதிரி. ஆமாம். இது வாங்கினது பரவாயில்லையாண்ணா? பரவாயில்ல. 5 சந்தை வாங்கினது பரவாயில்லைங்கிறீங்க. ஓகே. வளர்ப்புக்காக தான் கொண்டு போகிறீங்க, வியாபாரத்துக்குள்ள இல்லை? கூட வச்சுக்காக கொண்டு போகிறீங்க. ஆமாம். ஓகே. மாடு சூப்பராக இருக்குண்ணா. வரும்போது பார்த்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்க. சரி பேசிட்டு இருக்கிற புள்ள அவ்வளோன்னு கலந்துட்டேன். ஓகே. இப்போ இந்த மாடு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 பல்லு கிடாரி 3 மாதம் செனை. இப்போ வந்து 33 ரூபாய்க்கு விலை பேசி எடுத்துக்கிறாங்க. வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகிறாங்க, பூனாச்சி கொண்டு போகிறாங்க. மாடு வந்து ஒரு அருமையான மாடு தானுங்க. வளர்ப்புக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு மாடு.
வாங்க சௌக்கியங்களா? என்ன வந்துக்கிறீங்க? நேரத்தில் வந்துட்டீங்களா? இப்போ தான் வந்தோம். சரிண்ணா. மாடு என்ன விலைங்க சொல்லுது? மாடு 43 ரூபா சொல்கிறேன். என்ன கண்ணு மாடாண்ணா? கண்ணு மாடு போட்ட கண்ணு. கிடாரி கண்ணுங்களா? கிடாரி கண்ணு. அருமையான கண்ணாடு தெரியுதா? கலர் சூப்பரான கலர்ண்ணா. கலரு சுழி பாருங்க எப்படி அருமையாக இருக்குது. அட்டகாசமாக நல்ல சாணத்திலே இருக்கு. நல்லா நெத்தி கட்டி நேரம் அருமையாக தரணும். 35 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 35 ரூபாய் கேட்குறேன். என்ன சொன்னீங்க? நான் 45 ரூபா சொன்னேன். 43 ரூபா கொடுங்க. சரிங்க. 35 கேட்குறாங்க. 45 சொல்லி 43 சொல்லி 35 கேட்குறாங்க. அப்படியே அருமையான 4 லிட்டர் வரும். 4 லிட்டர் பார்க்கலாம். 4 லிட்டர் வரும். ஓகேங்கண்ணா. 5 நாளே வரும். 4 லிட்டருக்கு சொல்கிறேன். ஓகே. 9 லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 9 லிட்டர் வரும். நாம் சொல்கிறத வந்து ஒரு 8க்கு மட்டும் சொல்லிக்கலாம். ஆமாம். மாடு பல்லு எப்படிங்கண்ணா? பல்ல அரை கடை வரும். ஓகேண்ணா. அரை கடைங்க. அரை கடை வரும். ஓகே. ரைட். மாடு இது வந்து என்ன ரகண்ணா அது? சிந்துங்களா ஜெர்சியா? ஜெர்சி தான். ஜெர்சி ரகம். ஜெர்சி போடி. ஓகே ரைட். மாடு நல்லா வளர்ப்புக்கு அருமையான மாடு. நல்ல ஒரு ரொம்ப கறி பொருத்தமும் இல்லை, ரொம்ப இதுவும் இல்லை. கணக்காக இது வளர்த்துறதுக்கு அருமையாக இருக்குது. நல்லா இருக்கு. கறக்கறதுக்கு பால் எறும்பாடு இருக்கு. சரி வராமக்கலாம். என்ன விலைன்னா ஃபைனல் பண்ணலாங்க? ஃபைனலாக ஏதோ ஒரு 2 ரூபா சேர்ந்து வந்து கொடுத்துடலாம். 7 ரூபா வந்து கொடுத்துடலாம். 7 ரூபா வந்தால் கொடுத்துடலாம். ஓகே ரைட். இன்னைக்கு விலையில் எப்படிங்க சந்தை நிலை வரும்? நிலவரம் ரொம்ப கம்மி தான். ஊருக்குள்ள 50,000 சொல்கிறாங்க நீங்கள். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. ஊருக்குள்ள ரொம்ப ரேட் அதிகண்ணா. ஊருக்குள்ள 50,000. சந்தையில் கூட பொருள் வாங்கிக்கலாம் மாட்டது. இன்னைக்கு ஊருக்குள்ளே வாங்க ஊருக்குள்ள வாங்க முடிய மாட்டேங்குது. ஆனால் கண்ணுக்குட்டி காசாகி போயிருண்ணா. கண்ணு அருமையான கண்ணு. ஊட்டமாக இருக்கிற போது இது 10-15,000 கொடுக்கும். 6 காசு. அடுத்த தை நோம்பிக்கிறப்ப இது ஒரு அருமையான மாடாயிருக்கு. அருமையான மாடு. நல்ல ஜல்லையாட்டு மாடா. கண்ணு போட்டு எவ்வளோ நாள் இருக்கு? 5 நாள். 5 நாள். ஓகேண்ணா. கண்ணு வரும் அருமையான கண்ணு. வணக்கம் தலைவா. வணக்கம். இந்த வாரம் என்ன ரேட் சொல்லுதுங்க எருமை? எருமைக்கு நைட்டு தான் கண்ணு போடுச்சு. நைட்டு தான் கண்ணு போட்டிருக்கா? நைட்டு தான் கண்ணு போடுச்சு. ஓகே ரைட்டு. காலக்கண்ணு போட்டுருக்கு. காலக்கண்ணு. சரி. சீப் மாடு தான் மடி இருக்குது. 47 ரூபா விலை சொன்னேன். இப்போ சீம்பால்னு கறக்கல? இன்னும் கறக்கல. சரி சரி. 47 ரூபா விலை சொல்லிக்கிறீங்க. நாட்டு எருமைங்களா? ஆமாங்க. ஓகே. என்ன பல்லு இல்லை எப்படின்னா? பல்லெல்லாம் கடமுளப்பு. கடமுளப்பு பெறும். இதில் பாலில் எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க? பால் 3.5 பார்க்கலாம். 3 வரைக்கும் பார்க்கலாம். வேலைக்கு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 5 வரைக்கும் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏன் பார்க்கலாம். இளங்கண்ணு தானே நீ பார்க்கலாம். பல்லு எத்தனை பல்லுங்க? முளைப்பல்லுங்க. என்ன விலைன்னா கொடுக்கலாங்க? ஒரு 38 ரூபா கொடுத்துருவாங்க. ஒரு 38 வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கு மேலே ஆகாது. அனுசரித்து கொடுக்கலாம். சரிங்க தலைவர். ஓகே. வளவு பிச்சேவா.